மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி புஷ்பாக்கு என்னாச்சுன்னு கேளியா? அவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஒரு ஃபோன் கூட பண்ணல நமக்கு. பேசிக்கலாம், பொறுமையாரு. பொறுமையாருன்னா எனக்கு மனசு பதன்னு அடிச்சுக்குது. நம்ம மக வீட்டுக்கு வந்த நேரம் பார்த்து அவ அப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்பல நம்மளால இது நடந்துருச்சுன்னு என்னைய சொல்லுவாருன்னு எனக்கு பயமா இருக்கியா? அப்பல அது மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. நீ பாட்டுக்கு இப்படி அழுதுட்டு இருக்காத. பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. பொண்ணு நல்லா தைரியமான ஆளு. நாளை எதுவா இருந்தாலும் இதுக்குள்ளார வீட்டுக்கு வந்துருவா பாரு. நீ இப்படிதான் சொல்ற, ஆனா அவங்க போனே பண்ண மாட்டேங்கிறாங்களே. என்னமோ என் மனசுக்குள்ளார சொல்லுதியா பெரிய பிரச்சனை வந்த மாதிரி. அதெல்லாம் எதுவும் இல்லடி. நம்ம பொண்ணுக்கு எது ஆகாதுன்னு நினைச்சாலும் நீ ஏதாவது சொல்லி மனசை கலக்கிறியே. டாக்டர் என்னமா சொல்றாங்க? எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லுமா பவித்ரா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா. அத்தை 4 நாளா சாப்பிடாம இருக்காங்களே, அதனால கூட மயங்கி விழுந்திருக்கலாம். இருந்தாலும் எனக்கு மனசு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடாதனால மயங்கி விழுந்திருப்பாங்க, வேற எந்த காரணமும் இருக்காது. எதையும் நினைச்சு கவலைப்பட வேணாம், நான் தான் கூட இருக்கேன், நல்லா பாத்துக்கிறேன். சரிம்மா. மாமா நான் போய் உள்ளார என்ன ஏதுன்னு போய் பாக்குறேன். டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு நான் சொல்றேன் மாமா. வேற ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, அதான் நான் இருக்கேன், அவங்க அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. சரி பவி. பவித்ரா. எஸ் டாக்டர். வாமா கொஞ்சம். இந்த வரேன் மாமா. சரிம்மா. அம்மாச்சி போனோடனே ஃபோன் பண்ண சொன்னாங்க. பேசிக்கிறேன்ப்பா. இங்கே வந்தோடனே ஃபோன் பண்ண சொன்னாங்க, நானும் மறந்துட்டேன். டாக்டர் என்ன இதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். சரிப்பா. எஸ் டாக்டர். ஏமா கூப்பிட்ட உடனே வர மாட்டீங்களா? மற்ற நர்ஸ் எல்லாம் லீவு போட்டாங்க, நீ ஒரு ஆளு தான் இருக்க. என் கூட இருந்து பேஷண்ட் கவனிப்பியா? அதை விட்டுட்டு வெளியே யார்ட்டையோ பேசிட்டு இருக்க. இவங்க என்னோட ரிலேட்டிவ் தான், அதான் நான் வெளியே பேசிட்டு இருந்தேன். என்னமோ ரிலேட்டிவா இருந்தாலும் எனக்கு என்னாச்சு எதுன்னு பாக்குறது இல்லையா? சாரி டாக்டர். சாரி சொன்னா மட்டும் பத்தாதுமா, பேஷண்ட் கூட இருந்து நல்லா பாத்துக்கணும். ஓகே டாக்டர். இவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல லோ பிபி இருக்கு, அதனாலதான் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அதுவும் இல்லாம நல்ல நாள் சாப்பிடாம வேற இருந்திருக்காங்க. அப்புறம் பிளட் கவுண்ட் வேற கம்மியா இருக்கு. அப்படியே டாக்டர். அதனால கூட இப்படி ஆயிருக்கலாம். ட்ரிப்ஸ் ஏத்தணும், எல்லாமே ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஸ்லிப்ல எல்லாத்தையும் எழுதி வச்சு டேபிள் வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். உங்க ஹஸ்பண்டும் உங்க பையனும் வந்திருக்காங்க, கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாமா? சொல்லிடுங்க. சரி டாக்டர். இன்னைக்கு ஃபுல்லா இருக்கணுங்களா இல்ல நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாங்களா? 2 நாளைக்கு இங்கே இருக்கட்டும். ட்ரிப்ஸ் ஏத்தினதுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே டாக்டர். ஃபார்முலாலாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். சரி பாருங்க, நான் கேபின்ல தான் இருப்பேன், எதுவும் வந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். பரத் சொன்ன மாதிரி விஷயத்தினால தான் இவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க, அதனால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. நீங்க நல்லபடியா கவனிச்சுட்டு நல்லபடியா பாத்துக்கணும். இவங்க வாயாலே நீ ஒத்துக்கணும், நீ தாம இந்த வீட்டு மருமகன்னு. மொத்தம் ஐஸ் வைக்கிற வேலை இந்த மாமியாருக்கு மட்டும்தான். அப்படி இருந்தாலும் எனக்கும் அம்மா கிடையாது, என்னோட அம்மாவை நினைச்சு இவங்களை நல்லபடியா பாத்துக்கணும். முதல் ட்ரிப்ஸ் ஏத்திடுவோம். டாக்டர் எப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டா? என்ன எதுன்னு வெளிப்படையா சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். பேஷண்டோட ஹஸ்பண்டா? ஆமா டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. 4 நாள் சாப்பிடாம இருந்தாங்களே, அதனால லோ பிபி ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? அப்புறம் பிளட் கவுண்ட் கம்மியா இருக்கு, வேற எதுவும் இல்ல. உள்ளார அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்கு. வேற எந்த பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் இல்லை டாக்டர். பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. 2 நாள் ட்ரிப்ஸ் ஏத்துட்டோம், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்ல. உங்க ஒய்ஃப் 4 நாளா சாப்பிடாம இருந்தாங்க, நீங்க என்ன பண்ணீங்க? வீட்டுல பிரச்சனைனால சாப்பிடாம இருப்பாங்களா? நீங்களும் எப்படி வேணா போட்டுன்னு கண்டுக்காம விட்டுட்டீங்க, அதானே? அப்படிலாம் இல்ல டாக்டர், நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், சாப்பிடுன்னு கேட்கவே மாட்டேன்ட்டு அவளும். இப்படி அசால்ட்டா இருக்காதீங்க, நல்லபடியா பாத்துக்கோங்க அவங்கள. ஓகே டாக்டர். உங்க ஒய்ஃப் பத்தி ஆல் அப்டேட்ஸும் பவித்ரா நர்ஸ் கொடுத்துருவாங்க. சரி பாத்துக்கோங்க. சரி டாக்டர். அதான் என்ன விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டாங்களே, உங்க அம்மாச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரிப்பா. கடவுளே ரொம்ப நன்றிப்பா உங்களுக்கு. நான் வேற எதாவது நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஓபிபினால தான் இப்படி மயக்கம் மட்டும் விழுந்துட்டா அப்படின்னாங்க. இனிமேட்டு அவளை நல்லபடியா பாத்துக்கணும். சொல்லு பேராண்டி, அம்மாக்கு என்னாச்சா? அம்மாக்கு ஒண்ணு இல்ல தாத்தா, அம்மாக்கு லோ பிபி ஆயிடுச்சு, அதான் மயக்கம் மட்டும் விழுந்துருச்சா. அப்படியா? வேற எதுவும் சொன்னாங்களா? பிளட் கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க தாத்தா. கம்மியா இருக்கா பேராண்டி? இப்படி சொல்ற? ஒண்ணு இல்ல தாத்தா, அம்மாக்கு எல்லாம் சரியாயிரும். உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாரு. சரி நான் வச்சுட்டுங்களா? சரி பேராண்டி. அம்மா இப்ப டிஸ்சார்ஜ் பண்றது? 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களா தாத்தா? சரிப்பா. நைட்டு நான் அம்மா கூடயே இருக்கேன், கதவு பிடிட்டு தூங்குங்க. உங்க அப்பாவும் இங்கதான் இருப்பாரு. சரி பேராண்டி, வச்சுட்டுங்களா? சரி தாத்தா. பொண்ணுக்கு லோ பிபி ஆயிடுச்சா, அதான் மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டாலாம். கடவுளே. வேற எதுவும் இல்ல, அப்புறம் ரத்தம் ஏதோ கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ரத்தம் கம்மியா இருக்காமா? ஒழுங்கா சாப்பிட்டாதானே? 4 நாளைக்கு சாப்பிடாம இருக்கும் போது இப்படி ஆயிடுச்சாக்கும். பொண்ணு வீட்டுக்கு வர 2 நாள் ஆகுமா? இது வரைக்கும் நம்ம தனியா இருக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு. இப்பவே நம்ம பொண்ணை போய் பாத்துட்டு வருவோம். பேராண்டி அதெல்லாம் எதுவும் வேணான்ட்டா, 2 பேரும் வீட்டுல இருங்க, அப்பாவும் அம்மா பாத்துக்கலாம் அப்படின்ட்டா. அத நம்ம பொண்ணு போய் பார்க்க வேணாமா? சொல்லு. 2 நாள் கழிச்சு நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்துருவாள், அப்புறம் என்ன? வந்துருவா, அதுக்கு ஒண்ணு இல்ல. இருந்தாலும் மனசுக்கு நீ எதுவும் நினைக்க வேணாம், நம்ம பொண்ணு நல்லா இருவா பாருனமே. நீ இப்படிதான் சொல்ற, என்னமோ மனசுல இப்படி தோணுது. மாப்பிள்ளை நம்ம பொண்ணை சரியா கவனிக்கலையோ? நம்ம இங்க இல்லாதனால மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணுக்கு ஏதோ சண்டை வந்திருக்கும் போல இருக்கு. ஏண்டி தெரியாம நீ பேசுற? தெரியாமலே பேசலையா? பொண்ணு கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். ஏதோ கடை நடத்துறதுக்காக நம்ம பொண்ணு கிட்ட பணம் கேட்டிருப்பாரு போல இருக்கு. அதுக்கு புஷ்பா என்கிட்ட பணம்லாம் இல்ல, ஒண்ணு இல்லைன்னு சொல்லிப்பா போல இருக்கு. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நான் உண்மையதான் சொல்றேன். மாப்பிள்ளை வேணா உங்ககிட்ட போய் சொல்லலாம், ஏமாத்தலாம். நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம பொண்ணு கழுத்த பாத்தியா?
10 சவரன் நகை போட்டு அனுப்பணும். நம்ம போட்டதுல இருந்து கழுத்துல தான் போட்டுருக்காகணும். இப்ப வந்து பார்த்தா கழுத்துல நகையும் காணா, ஒன்னையும் காணா. வைக்கிறமோ இப்படிதான் தோணுது. மாப்பிள்ள நம்ம பொண்ணுகிட்ட கழுத்துல போட்டுக்க செயினையாவது கொடு, ஏதாவது நான் அடகு வச்சு கடையோட ஜாமா எதுவும் வாங்கிக்கிறேன், ஏதாவது வாங்கிக்குவேன்னு சொல்லியிருப்பாரு. இப்பெல்லாம் எதுவும் இருக்காது. மாப்பிள்ள கேட்டோடனே நம்ம பொண்ணு அப்படியே கழட்டி கொடுத்துருவாளா? ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? மாப்பிள்ள நமக்கு எவ்வளவு தூரம் செஞ்சிருக்காரு, மாசம் மாசம் காசு அமைச்சிருக்காரு. அவர்கிட்ட இல்லாத காசா இல்ல பணமா? ஏன் நம்ம பொண்ணு கிட்ட நகையை வாங்கி அடமான வச்சு கடைக்கு ஜாமா அது இதுன்னு வாங்கணும்? சொல்லு பாப்போம். ஐயா நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மாப்பிள்ள செய்யக்கூடிய ஆளுதான். நம்ம கிட்ட காசா கொடுக்கறத புஷ்பா கிட்ட நகையா வாங்கிருக்கலாம்ல. தேவையில்லாதெல்லாம் பேசாதடி, போய் தூங்கு போ. போட்டு தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு மாப்பிள்ளைய பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா பேசாதா, இது சரியில்லை. மாயா ஆமா நான் பேசுறது சரியில்லாம தான் இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே உன் பொண்ணு கிட்ட செயினுங்கன்னு கேட்கும் போது ஏதாவது வாயை திறந்தாளா? அம்மாவே புஷ்பா மயக்க மூட்டை விழுந்துட்டா, அப்புறம் எங்க அவ பேசுறதுக்கு? இது எப்படியும் என் பொண்ணு வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இதுக்கு பிள்ளையா இருந்தாலும் சரி பேரண்டியா இருந்தாலும் சரி. ஏதோ நடந்து போச்சு. ஏன் நினைச்சு நீ குழம்பிட்டு இருக்காத. பேர் போய் படுப்போம். தூக்கமே வராது. நீ வேணா போய் தூங்கு, நான் இப்படியே உட்காந்துருக்கேன். அடுத்து நீ ஆரம்பிச்சிட்டியா? ஒண்ணு சாப்பிடாம இருந்து மயக்க மூட்டை விழுந்துட்டா, அடுத்து நீ தூங்காம இருந்துட்டு மயக்க மூட்டை விழுந்துட்டீங்கன்னா உன்னை யார் பாக்குறது? என்கிட்ட காசு பணம் எதுவும் இல்ல. ஆமா உடனே இப்படி பேசுவியா? நீ தூங்க மாட்டேன்னா இப்படி உட்காந்துட்டே தூங்கிடுவேன். நானே தூக்கம் வந்துச்சு நீ போய் தூங்குவேன் போவேன். எதுக்கு தொலை பண்ணிட்டு இருக்க? வான்ட்டு எப்படியோ போ, சொல்றத சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் இஷ்டம். இதான் யோசிட்டு உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. மாப்பிளைய பத்தி தவறா சித்தரிக்கவும் வேண்டாம். நீ பாட்டுக்கு அவர் வீட்டுக்கு வந்தவொடனே என்கிட்ட கேட்ட மாதிரி அவர்கிட்ட கேட்டு தொலைஞ்சிடாத. அவ்வளவுதான், நம்ம வீட்டுக்கு வரதும் போச்சு, அப்புறம் மாசம் மாசம் நம்ம மாப்பிள்ள பணம் கொடுக்கறதும் போச்சு. எதுவா இருந்தாலும் பார்த்து சூதானமா நடந்துக்கோ. என்ன புரியுதா? புரியுது. சரி நான் போய் தூங்குறேன், நீ அப்படியே உட்காந்துட்டே தூங்கிடு. என் பொண்ணு இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காத. 2 நாள் பொறு, நம்ம பொண்ணு சீக்கிரம் குணமாயி வந்துருவா. சரி. நம்ம பொண்ணு உடம்பு சரியாயி வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். சரிங்க. கவலைப்படாதீங்க மாமா. டாக்டர் இப்பதாமா எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாரு. ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. டாக்டர் சொன்னாமா என்னால டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரிம்மா. புஷ்பா கண்ணு முழிச்சு பாக்குறாளா இல்ல பேசுறாளா? பக்கத்துல தான் இருக்காங்க. கண்ணு முழிக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறேன். சரிம்மா. சரி நான் உள்ளார போய் பாக்குறேன் என்னன்னு. சரி போய் பாருமா. ஏன் பத்தி இன்னமும் சோகமா இருக்கீங்க? அத்தைக்கெல்லாம் ட்ரிப்ஸ் ஏத்தினா நல்லா ஆயிருவாங்க, எதுவும் பயப்படாதீங்க. சரி பவி, அத்தை நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா இதான் பவித்ரான்னு எதுவும் அவகிட்ட மாமா சொல்லல. சரிம்மா, நல்லபடியா உங்க அத்தை கவனிச்சுக்கோ. ஏதாவது நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதான் பவித்ரான்னு சொன்னா அவளும் அதான் இந்த பொண்ணை நம்ம நல்லபடியா பாத்துக்கிச்சுன்னு அவளுக்கும் உன் மேல நல்ல அபிப்பிராயம் வரும்ல. அதுவும் சரிதான், பாத்துக்கிறேன் மாமா. வீட்டுக்கு கிளம்புறதா கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். நான் வேணா இங்கே இருக்கேன். பரத் நீ வேணா வீட்டுக்கு போடா. இப்ப நானும் இங்கே இருக்கேன். ஹாஸ்பிட்டல் நைட்டு ஒரு ஆள் தான் தங்கணும். அதெல்லாம் தங்கணுங்கிற எனக்கா கொஞ்சம் டாக்டர்கிட்ட பேசி வையேன். நானும் இருக்கேமா. அடுத்து சின்ன பிள்ளை என்ன எதுன்னு டாக்டர் கிட்ட கேட்டா என்னமா பண்றது, பணம் எல்லாம் என்கிட்ட தானே இருக்கு. சரி மாமா நீங்களும் கூடவே இருங்க, அப்புறம் டாக்டர் எது கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. நீ 9 ஆயிடுச்சு, சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இனிமேல் தான் சாப்பிடணும். எப்படி சாப்பிடறதா சாப்பிட்டு வாங்க மாமா. இல்ல வேண்டாம்மா, எனக்கு சாப்பாடே வேண்டாம். என்ன மாமா இப்படி இருக்கீங்க? நீங்க இப்படிதான் சாப்பிடாம இருந்து இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கும். இல்லையா சாப்பிடாம இருக்கீங்க, போய் சாப்பிட்டு வாங்க போங்க. பரத் சொல்லு பவித்ரா. கீழே கூட்டிட்டு போய் சாப்பிட்டு வாங்க. கேண்டீன் கீழே தான் இருக்கு. சரிம்மா நான் பாத்துக்கிறேன். போய் உள்ளார உன் வேலையை பாருமா. சரி மாமா. ஏங்க சாப்பிட்டீங்களே, மாத்திரை போட்டீங்களா? உன்னோட அக்கறையில எனக்கு தேவையே இல்ல, கிளம்பும் போத. ஏங்க உங்க மேல நான் அக்கறைப்படாம வேற யாரு உங்க மேல அக்கறையா இருக்க போறா? அம்மா இருக்காங்க. ஆமா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அம்மா ஆட்டுக்குட்டின்னு பின்னாடி வந்துச்சு. நான் சின்ன பிள்ளைல இருந்து அப்படியே பழகிட்டேன். பழகிட்டீங்கன்னா உங்களுக்கே 2 பிள்ளைங்க வந்தாச்சு. தம்பி 7th படிக்கிறான், பாப்பா 3வது போகுது. பிள்ளைங்களே இப்படி வளர்ந்துட்டு இருக்குங்க, நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்க? என்னால மாறலாம் முடியாது, மனசுல நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஆமா தான் எல்லாமே எடுத்து சொல்லிட்டார்ல, அப்புறம் தான் திரும்ப இதே பேசுறீங்க என்னால முடியாது முடியாதுன்னு. முடியவே முடியாதுடி, வீட்டை விட்டு நம்ம போகவும் முடியாது. நீ ஆசைப்பட்டது எல்லாம் எதுவும் நடக்காது, சரியா? பேசாம போய் படுப்போ. அம்மா. என்ன தங்க? ஆமா போய் படுக்கலாம். பாப்பா தூங்கிட்டா, எனக்கு தான் தூக்கம் வரல. போய் படுப்பா, அம்மா இதோ வந்துட்டேன். ஆமா எனக்கு தூக்கமே வரல. வரேன்ப்பா இருப்பா. இவன் மட்டும் அவ பிள்ளைங்க மேல பாசம் வைப்பானா? இல்லைன்னா தூங்க மாட்டானா? இந்த வயசுல நீ இப்படி இருக்கும் போது எங்க அம்மா நினைக்கலாம் தப்பே கிடையாது. என்ன தப்பு கிடையாது, நீ போய் படுப்போ, அம்மா 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிம்மா. அதானே புள்ளைய கூட அப்படியே மாத்தி வச்சிட்டா. தான் சொல்றதான் கேட்கணும் எல்லாம் எதுமேட்டு. உன் பிள்ளைங்களை நல்லா வளர்த்துருக்கடி நீயே. என்று உன் குணம் மாதிரியே தான் இருக்குங்க. என்ன உங்களுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கூட பேசக்கூடாதுன்னு அப்படியே தனியா கூட்டிட்டு போற மாதிரி தான் பேசுறீங்க. வீட்டுல இருக்க வேணா தனியா போயிடலான்னு சொன்னேன், அதுக்கு மாமா சரி சொன்னாலும் நீங்க இப்படி கோவப்படுறீங்க. பாருங்க, என்ன வேணா என்கிட்ட கோவப்படுங்க, பேசுங்க, அடிங்க, திட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல நம்ம இருக்க கூடாது, அவ்வளவுதான். நம்ம படுத்து தனியா நிம்மதியா வேற வீட்டுல இருக்கலாம். இவ சொல்றானா சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கும்னு நினைக்கிறா. சொல்றது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் உங்களை கவனிச்சுக்குவாரு. வாடி. என்னங்க பிள்ளைங்களை தூங்க வைக்கணும், மணி ஆச்சே. பாரு, தனியா போகணும்னு கூட்டிட்டு போன்னு நினைச்ச. அண்ணன் பொண்ணு கல்யாணம் நடக்க போதுல. ஆமா அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வரவே மாட்டேன். ஆமா, சின்ன முறையில நான் தானே இல்ல எல்லாமே செஞ்சாகணும். நானும் கல்யாணத்துக்கு வர மாட்டேன். அண்ணன் பொண்ணுக்கு மொய் வைக்கிறது எதுவுமே நான் செய்ய மாட்டேன்.
என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? இப்படி சொன்னா இப்படி சொல்றது, இதுக்கு வர மாட்டேன்னு சொல்றது, மொய் பணம் நட்டு எதுவும் சீடு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பேசுறீங்களா? என் வராட்டி ஒண்ணும் இல்ல, சரி என்கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க, நான் வேணா போய் மொய் வச்சுக்கிறேன். நான் கொடுத்தாதாண்டி நீ போய் வைப்ப, உடனே வர மாட்டேங்கிறேன். அப்ப நீ மட்டும் போய் என்னடி பண்ண போற? உங்க நேரத்துல ஏட்டிக்கு போட்டியா பேசி கோவத்தை கிளப்பாதீங்கம்மா. சும்மா பேசாம படுத்து தூங்குங்க. இந்த விஷயம்லாம் காலையில பேசிக்கலாம். இப்பவே முடிவு பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதான் மாமா ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காருல, அப்புறம் நான் இப்பயே மனைக்கிட்ட இப்படி விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. போய் தூங்குங்க. ஏண்டி அவ்வளவுதான் என் மேல உனக்கு அக்கறை. பாத்துக்கலாம்டி, பாத்துக்கலாம். சொல்றது எல்லாத்தையும் நானே கேட்டே இருப்பேன் நினைக்கிறீங்களாக்கும்? நான் சொல்றதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்றதை மட்டும் நான் எல்லாத்தையும் கேட்கணுமா? நான் நடக்கவே நடக்காது. இன்னும் பேசிட்டு போறாளா? படுக்கு போயிட்டு இருக்கா பாருங்க, திமுரு எடுத்தவ. ஏண்டி உனக்கு தூக்கம் வரலையா? இல்லக்கா. பத்திரிக்கை டிசைன் அம்மா காமிச்சாங்களா? உனக்கு பிடிச்சிருக்கா? பார்த்தேன்க்கா, நல்லா இருக்கு. டிசைன் சூப்பரா இருக்குல்ல? கூட அதை செலக்ட் பண்ணல, அம்மா அப்பா தான் செலக்ட் பண்ணாங்க. சொன்னாங்கக்கா. ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? ஏண்டி இப்ப முகத்தை சுகமா வச்சிருக்க? எதுவும் உடம்பு சரியில்லை உனக்கு? அப்படிலாம் இல்லக்கா, நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏண்டி என்கிட்ட பட்டு படாம பேசிட்டு இருக்க? பாதியக்கான பாசமா பேசுவ. இனிமே உன்கிட்ட பாசம் காட்டி பேசுறதுக்கு என்ன ஆகுது? நீ 20 நாள்ல கல்யாணம் ஆகி போயிருவ. அப்புறம் நான் மட்டும் தானேக்கா தனியா இருக்கணும். ஏண்டி அப்படி பேசுற? 2 பேரும் எதுவும் சண்டை போட்டாலும் நமக்குள்ளேயே இருக்கும். உன்கிட்ட சந்தோஷமா இருந்தாலும் பகிர்ந்துக்குவேன், சோகமா இருந்தாலும் பகிர்ந்துக்குவேன். 20 நாளுக்கு அப்புறம் உன்கிட்ட எல்லாத்தையும் எப்படிக்கா நான் சொல்றது? எப்படிக்கா உன்கிட்ட பேசுறது? அப்படிலாம் நினைக்காதடி. பக்கத்துல தானே இருக்கேன், எது வந்தாலும் வா வீட்டுக்கு பேசிக்கலாம். எங்கக்கா பேசுறது? உன் அத்தை சிறு சிடுங்கிறாங்களே, எது வந்தாலும் எப்படிக்கா உங்ககிட்ட நான் பேச முடியும்? கூட கேட்டேன், ஏண்டி என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறேன்ட்டு. உங்ககிட்ட நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் தனியா இருந்தேனா எனக்கு தானே அதுக்கு சோகமா இருக்கும். அதனாலதான் இப்ப இருந்தே உங்ககிட்ட பேசாம விட்டுலான்னு இருக்கேன். ஏன் ஜோதி இப்பெல்லாம் சொல்ற? கொஞ்ச நேரத்துல மாமா உனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் மாமா கூட ஃபோன் பேச போயிடுவ. என்னடி பண்றது? எனக்கும் ஒன்னா பிறந்தாலே பெத்தவங்க வீட்டுல கடைசி வரைக்கும் இருக்க முடியாதுல. கல்யாணம் பண்ணி போய் தானே ஆகணும். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி போறதானே. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பாசமும் விட்டு போயிடும்ல. எப்பயாவது பார்த்தா பேசுறது, சோஷல்ல பார்த்தா பேசுறது, இல்லைன்னா போன்ல பேசிக்கிறது. அப்படியே உங்ககிட்ட போன்ல பேசினாலும் அக்கா தங்கச்சி பாசம் விட்டு போயிடாதடி. என்னமோ சொல்றக்கா, என்னால எதையுமே மனசுல ஏத்துக்க முடியலக்கா. கல்யாணம் நெருங்க நெருங்க எனக்கு மனசு பதபதப்பா இருக்கு. என் அக்கா அந்த வீட்டை விட்டு போயிடுவாள், எனக்கு கஷ்டமா இருக்குக்கா எனக்கு. அப்புறம் வீட்டுல யார்ட்டக்கா பேசுறது? கிட்ட எதுவா இருந்தாலும் சொன்னாலும் எனக்கு வேலை இருக்குடி போடி, எனக்கு கேட்கலாம் நேரம் இல்ல அப்படின்றுவாங்க. அப்பாவும் அதேதான். அதுக்கப்புறம் நான் தனியாயிருவேலக்கா. அல்லாதடி ஜோதி, உன்னைய பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நம்ம என்னடி பண்ண முடியும்? என்ன பண்ணி நானும் மாமா இந்த வீட்லயே இருக்க முடியுமா? சொல்லு பாப்பா. புகுந்த வீட்டுக்கும் நானும் போய்த்தானே ஆகணும். எல்லாம் சரியாயிருண்டி. பாக்குறதா தான் அங்க வீட்டுக்கு வாடி. எல்லாம் இப்ப எவ்வளவோ மாறிட்டாங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, மாமாவும் சொல்ல மாட்டாரு. எதுவும் நீ கவலைப்படாதடி, நான் இருக்கேன் உனக்கு. இந்த அக்கா சுவாதி நான் இருக்கேன்டி. சரிக்கா, எந்த கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்ன பண்ணிட்டாதான் எதுவும் பேச முடியாதா இல்ல சொல்ல முடியாதா? எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு துணைய பக்கபலமா அக்காவும் கூடவே இருப்பேன். சரியா? கவலைப்படாதடி. முத அழுகாத நிப்பாட்டு. சரிக்கா. எப்பக்கா அவனுக்கு கல்யாண படம் எடுக்கிறது? 2-3 நாளா எடுக்கணும்னு சொன்னாங்க. இருக்கும் போது நீயும் கூட வா, காலேஜ் லீவ் போட்டுறப்ப. சரிக்கா. சரிக்கா, மாமா உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு போன் பேசணுன்ட்டு. நீ போய் பேசுக்கா, நான் போய் படுக்கிறேன். பரவாயில்ல, நாளைக்கு நான் பேசிக்கிறேன். அட போக்கா, நான் அவட்ட போன் பண்ணி சொல்லிக்கிறேன். வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிறேன். தூக்கம் வந்துச்சு, தூங்க போறேன்ட்டு. ஆடி ஜோதி நம்ம தூங்கலாம். சரிக்கா.